தொற்று போன ஒரு கட்சிக்கு பின்னாடி தன்னை இணைச்சுக்கணும்னு அருணோதயம் நினைச்சதுக்கு பின்னாடி வேற எதுவும் காரணங்களே இல்லையா? டிவிக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க, அது மாற்று இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப மாற்றுனா யாரு? நீங்க நினைக்கிற மாற்று யாரு? இல்லங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் சிந்தனை திறன்ல மேம்பட்டவர்கள் அப்படிங்கறத நம்மளே ஒத்துக்கிறோம். அறிவான தமிழ் சமூகம் கிடையாது. அப்படி இருந்தா அது யோசிச்சு அப்ப 15 வருஷமா களத்துல நிற்கிற நாம் தமிழர் ஏன் மாற்றா மாறலன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கட்சி நம்ம தலைவர் போட்டு அடிக்குது, சோ அப்பன்னு சொல்லி அந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா மாறிடுறோம். முன்னாடி விட லஞ்சம் ஊழல் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த பாக்கும்போது போட்டோஸ், பேனர், போட்டோஸ், போஸ்டர்ஸ்னா மணி தானே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட உதவியை நாடாம இடது சித்தாந்தம் உள்ள கட்சிகளுடைய உதவியை நாடிதான் ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறார். அது உறுதியை மறுக்கிறேன். எந்த பாயிண்ட் ஆஃப் அப்படின்னா, திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல இன்னைக்கு ஒருத்தரை சந்திக்கிறோம் அப்படின்னா அது இல்லை. இன்னைக்கு வழக்கத்திற்கு மாறா நம்ம ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வந்திருக்கோம். அருணோதயன் லக்ஷ்மணன். வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? ஒரு யூடியூபரா ஆளும் கட்சிக்கு சாதகமா பயணிக்கிறதுல நிறைய லாபங்கள் இருக்கு. எஸ்பெஷலி அவங்கள பத்தி பாராட்டிக்கிட்டே இருந்தா ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஜென்சி கிட்ஸுடைய ஒரு பெரிய கேங்கே அவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க, அவங்களை தூக்கி நிறுத்துவாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தொற்று போன ஒரு கட்சிக்கு பின்னாடி தன்னை இணைச்சுக்கணும்னு அருணோதயம் நினைச்சதுக்கு பின்னாடி வேற இல்ல. எனக்குங்க அடிப்படையாவே சிந்தனை திறன் அதிகமா கொண்ட மனிதர்கள் கிட்ட பழக ஆசை. சரி, அவங்க நேரத்தை மூளையை எப்படி செலவிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க பழக ஆசை. திராவிட ஐடியாலஜி கொண்ட நபர்கள் வாஸ்டா இருக்காங்க, அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. சோ அது நமக்கு எது தேவைன்னு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஆனா அவங்க கூட பழகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஐடியாலஜி கூட டிராவல் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. நடிக்க ட்ரை பண்றீங்க, வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கீங்க பட்சத்துல இவ்வளவு ஓப்பனிங்ஸ் அந்த பக்கம் இருக்கு. அண்ணா அப்படின்னா போதும் கொஞ்சிருவாங்க, 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. ஆனா அதை தாண்டி எனக்கு சிந்தனை திறன் அதிகமாக கொண்ட நபர்கள் கூட என் நேரத்தை செலவிடணும்னு ஆசை. சோ அதன் அடிப்படையில் தான் நான் திராவிட தேர்ந்தெடுத்திருக்கேன். சாதாரண மக்களை, எல்லாம் தெரிந்த மக்களை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் சிந்தனை திறன்ல மேம்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்மளே ஒத்துக்கிறோம். பல காலகட்டங்களில் கம்பேர் பண்ணும்பொழுது, வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் சிந்தனை திறன்ல மேம்பட்டவர். அவர்களை ஒரு குரூப், பர்டிகுலர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியுமா? அவங்களுடைய வாக்குகளை வேற ஒருத்தருக்கு செலுத்த வச்சிட முடியும் நம்புறீங்க? அறிவார்ந்த தமிழ் சமூகம் அப்படிங்கிற டேக நான் இப்ப ஏத்துக்க மறுக்கிறேன். அறிவார்ந்த தமிழ் சமூகம் கிடையாது. அப்படி இருந்தா அது யோசிச்சு திராவிட கட்சிகள் சிக்கல் இருக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். லஞ்சம் ஊழல் இருந்திருக்கு, பெண்களுக்கான குற்றங்கள் இருந்திருக்கு. ஆனா இதுக்கு மாற்றா டிவிக்கு ஆப்ஷனா இருந்திருக்காதுன்னு நான் சொல்றேன். அது அறிவார்ந்த தமிழ் சமூகம் பண்ற வேலை கிடையாது. எந்த ஆப்ஷன் சரி, அறிவார்ந்த தமிழ் சமூகமா அவங்க கொள்கை தானே ஏத்துக்கணும், கொள்கையை தானே பாத்துருக்கணும். ஒரு புது கட்சினா டிவிக்கு என்ன கொள்கை இருக்கு, அந்த கட்சி தலைவர் தமிழக மக்களுக்காக என்ன பண்ணாரு, இதெல்லாம் யோசிச்சிருந்தா நீங்க டிஎம்கேக்கு தான் ஓட் பண்ணணும்னு நான் சொல்லல. ஆனா டிவிக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. சோ அப்ப நான் பண்ணா கூட சொல்லிட்டு இருப்பேன், இது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறத தாண்டி தமிழ் வடக்கன் கழகம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா வடக்கன்ல சிந்தனை திறன் குறைவா இருக்கான்னு நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி தமிழகத்துக்குள்ள ஒரு கேங் இருந்திருக்கு, அது ஓட் பண்ணிருச்சு, டிவிகேக்கு ஓட் பண்ணிருச்சு. சோ இந்த இப்ப நம்ம பேசுற மாதிரி அந்த வார்த்தைகளை நான் இப்ப குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அறிவார்ந்த தமிழ் சமூகம்லாம் கிடையாது. மொத்த இந்தியாவுமே தமிழகத்தின் மீது வச்சிருந்த மதிப்பு இப்ப நகைச்சுக்குரியதா மாறுது, நைப்புக்குரியதா மாறுது. மீன்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஜய் சாரோட அந்த ஓட் பேங்க் வேணும், அவரோட சப்போர்ட் வேணுங்கிற சில பார்ட்டிஸ் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஹோல்சமா மொத்த இந்தியாவுக்குமே தெரியும் நிர்வாகம்னா என்னன்னு தெரியாம தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு இருக்கு. சோ அதுக்கான சாம்பிள் நம்ம பாக்குறோம். சோ அப்படி இருக்கப்ப தமிழக மக்கள் சிந்தனை திறன் குறைஞ்சிச்சு நான் சொல்றேன். உங்களுடைய பார்வையில திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாற்றுனா மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க, அது மாற்று இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப மாற்றுனா யாரு? நீங்க நினைக்கிற மாற்று யாரு? இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு இப்ப அதுக்கான ஆப்ஷன் இல்ல. நான் சொல்றது டிவிக்கே மாற்றா இருந்திருக்கலாம். எப்பனா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தாராளமா ஒரு மாற்றம் இருந்திருக்கலாம். இப்ப எதிர்கட்சியா வர்றாங்களோ இல்ல ஒரு 10 எம்எல்ஏஸோட அரசியல் பழகி ஆளுங்கட்சிக்கு எதிராக குறைகள் சொல்லி, எதிர்கட்சியா ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா இருந்து ஸ்ட்ராங்கான குறைகள் சொல்லி அரசியல் பழகி அப்புறம் அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு வராங்க அப்படின்னா அவங்க தாராளமா ஒரு மாற்றம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவங்க மாற்றே கிடையாது. அப்ப 15 வருஷமா களத்துல நிற்கிற நாம் தமிழர் ஏன் மாற்றா மாறலன்னு நினைக்கிறீங்க? எஸ், நீங்க பாருங்க, என்டிகேக்கு ஓட் போட்ட நபர்களே இப்ப ஓட் பண்ணல இந்த எலெக்ஷன்ல. எந்த பக்கம் போயிருக்கும் ஓட் அப்படின்னா கண்டிப்பா டிவிக்கு பக்கம் தான் போயிருக்கும். பாருங்க, என்டிகேக்கு கம்பேரிட்டிவ்லி நான் சொல்றேன், டிவிக்கு என்டிகே கம்பேர் பண்ணா என்டிகே இருக்க புரிதல் என்ன, எவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க, எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எவ்வளவு இன்டெலெக்சுவல்ஸா இருக்காங்க, கெட்ட வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க சோஷியல் மீடியால. சோ கம்பேர் பண்றப்ப நான் சொல்றேன். அப்ப அதுக்கு ஓட் பண்ண ஒரு நபர் டிவிகேக்கு மாறுறாங்க அப்படின்னா அங்க ஏதோ ஒரு ஹோப் மிஸ் ஆயிருக்கு, ஏதோ ஒரு நம்பிக்கையில மாற்றுன்னு சொல்லி பண்ணிருக்காங்க. அங்க அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்தல் ஒண்ணு இருக்குல்ல, அது எல்லாருக்குமே ஒரு 2 தடவை சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கும் மேல போகிறப்ப நம்மளோட ஓட்டு வீணாகுதோன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க நான் சொல்றேன். சீமான் சார் இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நீ போட்டா போடு, போராடி போ,
தோத்தாலும் கவலை இல்லைங்கிற மீட்டர்ல இருக்க ஒரு நபருக்கு மக்கள் சப்போர்ட் பண்ண யோசிப்பாங்க. சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சவங்க கூட, பட் ஒரு ஹோப் இருக்கு, சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சவங்க இல்ல கூட அவரு அப்படி சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. சாதியை பார்த்துதான் நீ ஓட்டு போடுவோம்னா உன் வாக்கு எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடணும், உன் வாக்கு எனக்கு தேவையில்லைன்றாரு. நேர்மையா வாக்கு செலுத்துற மக்களுடைய வாக்குகள் எனக்கு வேணும்னு தான் அவர் சொல்றாரு. அவர் எங்கேயும் அதை வேணாம்னு சொன்ன மாதிரி கவனிக்கலையே நானு. இல்ல நான் பார்த்தேன். சரி, ஓகே. சில இடங்கள்ல நமக்கு அது தெரிஞ்சிச்சு, சரி. கிரௌடு கம்மியா இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சில சமயம் வார்த்தைகள் வந்துருது. போட்டா போட்டு போராடி போ அப்படிங்கிற மீட்டர்ல முடிக்கிறப்ப அது என்ன சொல்றது, ஓகே நம்ம இவருக்குள்ள ஒரு ஹோப் இருக்கு, அது அவர் குறையாம இருக்கணும்னா நம்ம ஓட் பேங்க் காமிக்கணும்னு சொல்லி ஓட் பண்ணணும்னு நினைக்கிற நபர்கள் கூட அவருக்கே ஹோப்லங்கிறப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம ஒரு ஆப்ஷனா வேற ஆப்ஷன் போயிடலாமே அப்படிங்கிற மீட்டர் தான். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இந்த எலெக்ஷன்ல விஜய் சாரை அட்டாக் பண்ணி கேம்பெயின் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். கட்சியோட கொள்கைகள் எல்லா கட்சிக்குமே அந்த கட்சியோட கொள்கைகள், அந்த கட்சியோட வேல்யூ வேணா தமிழகத்துக்கு எவ்வளவு பண்ணிருக்கு, அது வெல்ற கட்சியா இருக்கட்டும் இல்ல வெள்ளாத கட்சியா இருக்கட்டும், நாங்க என்ன பண்ணுவோங்கிற விஷயத்தை எடுத்து வச்சிருந்தாலே டிவிக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்காது. எல்லாருமே சேர்ந்து டிவிக்கு அட்டாக் பண்ணக்கூடியது விஜய் விஜய் விஜய்னு பேசுறப்ப சும்மா இருக்கவங்க கூட என்ன சொல்றது, அந்த விஜய் சாருக்கு சப்போர்ட்டா இருக்கவன் ட்ரிகர் ஆயிடுறான். அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத கூட ஏதோ ஒரு கட்சி நம்ம தலைவர் போட்டு அடிக்குது சோ அப்பன்னு சொல்லி அந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா மாறிடுறான். ஈவன் என்டிகேக்கு சப்போர்ட்டா இருக்கலாம்னு நினைச்ச இளைஞர்கள் கூட இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல இவ்வளவு ஹார்டா அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலா இனி என்டிகே ஐடியாக்குள்ள வரமாட்டான், ஈவன் ஓட் பண்ணவங்க கூட. சோ அந்த வெறுப்பு அரசியல் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஐயநாதன் ஒரு முறை பேசும்போது சொன்னார், ஐயநாதன் ஐயா சொன்னார், ஆமா, நாம் தமிழர்களுடைய கொள்கைகளை உள்வாங்கி கொண்டவர்கள் ஒரு நாளும் டிவி கேட்க போக மாட்டாங்க. டிவிகேல இருக்கிற யாருக்கும் நாம் தமிழர்களுடைய கொள்கைகள் புரியவே புரியாது. இரண்டு பேருக்கும் முரண் தான், கடுமையான முரண் இருக்கு. நாம் தமிழர்களுடைய வாக்குகள் ஒருபோதும் டிவிகேக்கு போகாதுன்னு சொன்னார். அதுல ஒரு நியாயமும் ஒன்று இருந்தது. நாம் தமிழருடைய சித்தாந்தங்களையும் தமிழ் தேசியத்தையும் உள்வாங்கி கொண்ட யாராலும் டிவிகேவை ஆதரிக்க முடியாது. அப்புறம் எப்படி இங்க இருந்து அங்க போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாங்க, இப்ப ஒரு கட்சியோட கொள்கைய இந்த லெவல்லையும் புரிஞ்சுக்கலாம், நான் கீழே சொல்றேன் வேறு வரையும் இப்படியும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த லெவலில் புரிஞ்சுக்கிறப்ப அண்ணனை பிடிக்கும், நான் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். சீமான் அண்ணன் பிடிக்கும், நல்லா பேசுவாரு. விஜய் சாருக்கு எதுவும் சிக்கல் அப்படின்னா படத்துக்கு சிக்கல்லாம் பேசுவாரு. சோ நிப்பாரு, அண்ணன் தம்பி மீட்டர் தான் ஓட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆப்ஷனா அவங்க அண்ணனே வராரு, ஆட்சி கட்சி ஆரம்பிக்கிறாருல. சோ அப்ப அப்படியே டக்குன்னு அந்த பக்கம் போயிருது. அந்த லேயர் நான் சொல்றேன், இவ்வளவு லேயர்ல புரிஞ்சுட்டவங்க யாரும் வர மாட்டாங்க. ஓகே, அதனால நாம் தமிழருடைய வாக்குகள் பெருவாரியா தாவேக்காக்கு போயிடுச்சு. ஓகே, இப்ப நடக்கிற தாவேக்காவுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க அது ஒரு மாச காலம் நிறைய முரண்கள் இருக்கு, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இந்த ஒரு மாத காலத்துல பாராட்டும்படியா எதுவுமே அவங்க செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? எந்த விஷயத்தையுமே பாராட்டணும்னா அதுக்கு அந்த பர்சன் தன்னை வேல்யூபிள் பர்சனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலே அந்த சொசைட்டியே பதட்டத்துக்குள்ளாகும். வீட்டுக்குள்ள இருக்க பெண்கள் நியூஸ் பாக்குறவங்க பதட்டப்படுவாங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலே. சோ அப்ப குழந்தைய வச்சிருக்க பெண் குழந்தைய வச்சிருக்க லேடிஸ் பெண்கள் வெளில போயிட்டு வரவங்க, வீட்டுல குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டிய கட்டத்துல இருக்க பெண்கள்லாம் பதட்டத்தோட தான் டிராவல் ஆவாங்க. சோ அந்த பதட்டம் சொசைட்டிக்குள்ள ஃபுல்லா டிராவல் ஆகும். நான் சொல்றது பொறுப்பு மிகுந்த ஆண்கள் பெண்களோட பதட்டத்தை உணர்வாங்க. சோ அப்ப நமக்கு அந்த பதட்டம் தொட்டுன்னு நான் சொல்றேன். 3 வயசு குழந்தைகள் பாதிக்கப்பட்டா கூட அதுக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா, போன ஆட்சியில் நடக்கலையாங்கிறதான் ஆன்சரா இருக்கு. அப்படிப்பட்ட ஆன்சர் ஒருத்தர் சொல்றான்னா அவனே சொசைட்டிக்கு ஆபத்தானு தான் நான் சொல்றேன். கோவம் வரணுமே அவனுக்கு. ஏன்னா அது யாரோட ஒரு குழந்தை கையில பெத்தெடுத்து கொஞ்சம் வளர்த்த குழந்தை. அது இல்ல கொன்னுட்டாங்க, பாலியல் இது பண்ணி கொன்னுட்டாங்கன்னா உனக்கு கோவம் தானே வரணும். எனக்கு புரியுது பிரதர்னா சொல்லணும் இல்ல சாரி பிரதர்னா சொல்லணும் இல்ல வருந்துறேன் எனக்கு வருத்தமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு உன் கருத்து சொல்லு. போன ஆட்சியில் நடந்த விட இந்த ஆட்சி நீ சொல்றனா அப்ப இந்த ஆட்சியில என்ன நடந்தாலும் உனக்கு ஓகே தானா? அவ்வளவு முட்டாள்தனமா நீ சப்போர்ட் பண்றியா ஒரு மனிதருக்கு, விஜய்ங்கிற ஒரு மனிதருக்கு நீ சப்போர்ட் பண்றியா? அப்ப நீ எவ்வளவு ஆபத்தான ஆளு. சோ அதோட கம்பேர் பண்றப்ப இவங்க தமிழ்நாட்டை என்ன பண்ணாலும் என்னால பாராட்ட முடியாது. தாவேக்காவினுடைய மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய நடவடிக்கைகள்ல சில விஷயங்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுது, சில விஷயங்கள் பாராட்டுதலுக்கு உரிய விஷயமா இருக்கு. அப்படி நீங்க பிரிச்சு இந்த விஷயத்த பாராட்டலாம், இந்த விஷயம் கண்டிப்பா விமர்சிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த டிஃபரன்சியேஷன் கேக்கு? எஸ், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எஸ் அவரு நல்லா செயல்படுறாரு. கம்பேரிட்டிவ்லி ஒரு விஷயத்தை சரியா எடுத்து வைக்கிறாரு. அலிகேஷன் எல்லாம் வந்து அதெல்லாம் பேஜஸ்ல தெரியாம லைக் பண்ணிருப்பா, அதை அன்ஃபாலோ பண்ணி விட்டுறலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது பெரிய விஷயம் எடுத்து பேச தேவையில்ல. ஆனா அவரோட செயல்பாடுகள் நடவடிக்கைகள் ஓகே, இவரால சில விஷயங்களை பேச முடியும், தெளிவா பேச முடியுதுன்னா சிந்தனையும் தெளிவா தான் இருக்கு. வார்த்தையில ஒரு தெளிவு இருக்குங்கிறப்ப சிந்தனை தெளிவா தான் இருக்கு. அவரால் சிந்திச்சு செயல்பட முடியும். சில பேர் சொன்னாங்க பாசிபிலிட்டிஸ் அவர் நிறைய இருந்துச்சு இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து மத்த கட்சிகளுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு அவருக்கு நீட் இருந்துச்சு, ஸ்டில் அவர் போகாம இருந்தார் அப்படின்னு. சோ அவர் எனிஹோ அந்த கட்சிக்கு உண்மையா இருக்காரு. சோ உண்மை தன்மை அவர்கிட்ட இருக்கு. சோ அப்ப மக்களுக்கு உண்மையா இருப்பாரு. யாருக்கு கட்சி மாறுவதற்கான சாத்தியம்? ராஜ்மோகன் சாருக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய அந்த மாதிரி சொன்னாங்க. வேற ஒரு கட்சிகளுக்கு அவருக்கு நீட் இருக்கு, அவரை கூப்பிட்டதா சொன்னாங்க. ஸ்டில் அவர் டிவிக்கு தான் உண்மையா இருந்தா சொல்றாங்க. சோ ஒரு கட்சிக்கு உண்மையா இருக்காரு அப்படின்னா அவரோட ஹோப்ல அப்ப மக்களுக்கு உண்மையா இருப்பாங்க நம்பிக்கை இருக்கு. சோ அவரோட செயல்பாடுகள் அவர் என்ன பண்றாரு நியூஸ்ல வந்துச்சுன்னா கேட்கலாம்னு தோணுது. சோ அதுதான். மத்தபடி இருக்க நபர்கள் எல்லாருமே
அது ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சு தான் செயல்படுறாங்க. எல்லா மினிஸ்டர்ஸ்க்கு ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு உறுதியா இல்ல, பெரிய லாப நோக்கத்தோட தான் செயல்படுறாங்க அவங்க. என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மணி ரொட்டேஷன் தாங்க, ஈஸிலி மணி ரொட்டேஷன் தான். ஆனா முழுக்க அரசு துறை பத்தின ஐடியாவே இல்லாம வருது. ஆட்சியை பிடிக்கிறது ஓகே, அதுக்கு அடுத்த லேயர்ல அரசு துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல என்னென்ன அதிகாரம், நம்ம எந்தெந்த மாதிரி பீப்புளை மேனேஜ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும், அந்த பீப்புளோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம வந்து டக்குனு ஒரு ஸ்ட்ரக்சர்ல உட்கார்றாங்கல்ல. சரி, சோ அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் ரன் ஆகிறதுக்கு பேசிக் ஃபார்முலாவே மணி தான். அது இப்படி ஓடும், இஷ்டத்துக்கு ஓட போகுது. முன்னாடி கூட ஒரு ஹையரார்கி ஆர்டர் இருந்திருக்கும். இப்ப மணி ஃப்ளோ எங்க போகுது, என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாருக்குள்ளயுமே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சிபிஎஸ்இ பள்ளி குழுமத்தினுடைய தலைவர் வந்து சொல்றாரு, நாங்க வந்து போன வருஷம் வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி வாங்கினா 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தோம். இந்த முறை ₹1 செலவு இல்லாம எங்களுக்கான அனுமதியை கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. லஞ்சம் இல்ல அப்படிங்கறத ஒருத்தர் ஒத்துக்கிறாரு. அது எப்படி லஞ்சம் இருக்கு? அரசு சர்ப்ப பதிவாளர் அலுவலகம் தானே, 4 o'clock சம்திங் தான் அதோட டைம் நினைக்கிறேன். இப்ப நியூஸ் பார்த்தேன், புதுக்கோட்டையில 9 மணி வரை ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு, நைட் 9 மணி வரையும். அதுக்கான தேவை என்ன இருக்கு? 4ல இருந்து 9க்குள்ள செஞ்சு முன்னைக்கு முடிக்கணுங்கிற தேவை இருக்கா? சோ அப்படி ஒரு அந்த டயத்தை தாண்டி ஒரு விஷயம் செயல்படுது, அரசு துறை இயங்குது அப்படின்னா அதுக்குள்ள மணி தானே ரொட்டேட் ஆகுது. தேங்கி இருக்கிற வேலைகளை முடிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட கூட அதை செய்யலாம் இல்லையா? இல்ல கேக்குறேன், மக்கள் நினைப்பாங்கல்ல. எனக்கு முழுசா புரியுது. ஆனா எஸ், முன்னாடியோட லஞ்சம் ஊழல் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது கட்டா இருக்கு. ஆனா அந்த ஷேரிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மணியோட ஷேரிங் இருக்குல்ல, அது வேற இடத்துல நிறைய பேருக்கு ரொட்டேட் ஆகுது. நான் இப்ப ஓப்பனா கேள்விப்பட்டேன், முன்னாடியெல்லாம் ஹையரார்கில இங்க இவ்வளவு போகும், மிச்சது இவ்வளவு போகும். இப்ப வந்து எப்படின்னா அந்த அமௌண்ட் இவ்வளவு அமௌண்ட் இருக்குல்ல, அதுல 75 தான் இப்ப பேமெண்ட். சோ அது இப்ப ஈஸியா போயிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். அந்த 75 ஈக்குவல் ஷேர் ஆகுது. மணி ஃப்ளோ நான் சொல்றேன். சோ மணி ஃப்ளோ ரொட்டேஷன் இருக்கு, ஈக்குவலா ஷேர் ஆகுது. ஒருத்தவங்க மட்டும் நிறைய அப்படிங்கிறது கிடையாது. மத்தபடி மணி அது எப்படிங்க வர்றாங்க? இத்தனை வருஷங்கள் வந்து விஜய் சாருக்கு போஸ்டர் விட்டுருக்காங்க, கொள்கைலாம் இல்ல, அது இனிமே வரலாம், ஃபாலோ பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம், அது வேற கணக்கு. போஸ்டர் விட்டுருக்காங்க, பேனர் வச்சிருக்காங்க, உழைச்சிருக்காங்க, டைம் போட்டிருக்காங்க, எஃபோர்ட் போட்டிருக்காங்க. மணி இப்ப என்ன சொல்றது, போட்டோஸ், பேனர், போட்டோஸ், போஸ்டர்ஸ்னா மணி தானே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல. தேர்தல் பிரச்சாரத்துக்குமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் தானே, எல்லாம் எடுக்கணும் இல்ல. இத்தனை 20-25 வருஷங்களா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னா அது திரும்பி உறுதியா எடுப்பாங்க. கக்கன் மாதிரி எல்லாம் ஐயா மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு பைசா வேணாங்கிற மூலம் கிடையாது. மணி ரொட்டேஷன் உறுதியா இருக்கதான் போகுது. ஆனா அது போன ஆட்சியோட இந்த தடவை ஈக்குவலா ஷேர் ஆகிறதுனால, அவங்களுக்கு மட்டுமே போதுங்கிற மாதிரி இல்லாம ஈக்குவலா ஷேர் ஆகிறதுனால இப்ப கொஞ்சம் கூலா இருக்காங்க எல்லாரும். அது மாறும். எனக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கா, ஓகே நான் இந்த பொறுப்புல இருக்கேன்னா, நான் அமைச்சர்னா, நான் எம்எல்ஏனா எனக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கா, நான் சொன்னா இவ்வளவு நடக்குமா அப்படிங்கிறப்ப அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி எனக்கு பேமெண்ட் ஹெவியா கொடு அப்படின்னு அந்த ஸ்ட்ரக்சர் திரும்பி ரீகெயின் ஆகி பழைய மாடலுக்கு வந்துடும் நான் சொல்றேன். ஓகே, பொதுவா திமுக சார்பில், திராவிட கட்சிகளின் சார்பில் விஜய் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்து இவர் பாஜகவினுடைய பி டீமா தான் இருக்காரு, பாஜகவினுடைய நிழலா தான் இவர் இங்க செயல்படுறாருன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு 108 தொகுதிகள் கிடைச்சி தனி பெரும்பான்மைக்கு இவர் பாஜக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் தேடி போல. பிஜேபியினுடைய பி டீமாக விமர்சிக்கப்பட்ட விஜய் பிஜேபியினுடைய ஆட்களை தேடி உதவின்னு போய் நிக்காம இந்த இடதுசாரிகளை சார்ந்துதான் தன்னுடைய கட்சியை நடத்திட்டு இருக்கிறார், ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறார்ல. இது ஒரு குறிப்பிட்டு அவரை பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு பொதுமக்கள் சொல்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சார் சொன்னார்னா நானே ஏத்துக்கிறேன். என்னன்னு? டிவிகேங்கிற கட்சி, விஜய் சார் சொல்ற ஸ்டேட்மெண்ட், டிவிகேங்கிற கட்சி தமிழகத்துல சனாதனத்தை அப்ளை பண்ண விடாது, டிவிகே சனாதனத்தை எதிர்க்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் விஜய் சார் சொல்லட்டும். நீங்க சொல்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ஏத்துக்கிறேன். சரி, ஓகே, விஜய் சார் சொல்லணும். இல்ல அது ஓகே. பட் நம்ம பார்க்கிறோம், நம்ம வந்து இல்ல ஒரு சில விஷயங்களை வந்து சனாதனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வேறு விதமான அர்த்தம் கற்பிக்கப்படுது. இதே வட மாநிலங்கள்ல ஏன் மம்தா பானர்ஜியே சனாதனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. அவங்களே கூட்டணியில இருக்கும் பொழுதே உதயநிதி சொன்னதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றாங்க. சனாதனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல்வேறு விதமான அர்த்தங்களை மக்கள் உள்வாங்கிக்கிறாங்க, புரிஞ்சு வச்சிருக்காங்க. அது ஓகே, அது வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனா நம்ம கண்ணெதிர பார்க்கிறோம், பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட உதவியை நாடாம இடதுசாரிகள், இடது சித்தாந்தம் உள்ள கட்சிகளுடைய உதவியை நாடிதான் ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறார். நான் உறுதியை மறுக்கிறேன். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, டிவிகேயோட ஃபாலோவர்ஸ் கிட்ட அவங்கள பார்த்து விஜய் சார் கொஞ்சம் ஓகே, இதுல மட்டும் நம்ம கை வைக்க கூடாது அப்படின்னு அவேரா இருக்க விஷயம் எது அப்படின்னா ஒண்ணு எதுனா அந்த பிஜேபி ஐடியாலஜி தான். மதவாத சக்திகள். இது கூட மட்டும் நம்ம கூட்டணி வச்சுட்டோங்கிற விஷயம், அந்த ஐடியாலஜியோட நம்ம ரன் ஆகுறோம் இல்ல அதை நோக்கி நகர்றோங்கிற விஷயம் டிவிகேல இருக்க ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சுனா அதை மட்டும் அவங்க யோசிப்பாங்க நான் நம்புறேன். அது விஜய் சாருக்கும் தெரியும். சாரா பிடிச்சிருக்கிறத தாண்டி எங்க மைண்ட்ல மதமே இல்லங்கிறத அந்த 1.5 கோடி ஸ்டேட்மெண்ட் நான் நம்புறேன். சோ அப்படி இருக்கப்ப நீங்க மதவாத சக்திக்கான பேச கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அது தெரிஞ்சிடும். அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஓட்டை செதறிடுன்னு சொல்றேன். சோ அப்ப அவர் அவரா தான் இருப்பாரு. ஆனா அந்த விஷயம் தான் இங்க அப்ளை ஆயிட்டு இருக்கு, அது அவங்களுக்கு தெரியாது.
பிஜேபியினுடைய பின்னணியில தான் ஆட்சி நடக்குது. அந்த பிடிஎம் ஐடியாலஜி தான் இங்க அப்ளை ஆயிட்டு இருக்குது. அந்த அதே அடக்குமுறை, அதே பேசாத்தன்மை, அதே பிரஸ் மீட் பண்ணாம இருக்கிறது. பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் தங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குதுல்ல வெளியில இருந்து பார்க்கும் பொழுது. அதுல நிஜம் இருக்கா? நிஜம் இல்ல அப்படின்னா எதனால நிஜம் இல்ல அப்படிங்கறத அப்படி பட்டவர்த்தனமா உங்களால சொல்லிட முடியும் உடைச்சு? எஸ், நிறைய விஷயங்கள் இதுதான் காரணம், இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு, இது தெரியலையா அப்படின்ற மாதிரி நான் கேட்கிறேன். ஓகே, ஏன்னா நாங்க எஸ் இப்ப தலித்துகளுக்கு இடம் கொடுத்திருக்காங்க, நம்ம அதை பாக்குறோம். ஆனா என்ன விஷயம்னா, திராவிட கட்சிகள் வேற வேற ஜாதிகள் உள்ள நபர்களை ஹேண்டில் பண்ண விதத்துக்கும் டிவிக்குள்ள அவங்க ஹேண்டில் பண்ற விதத்துக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கு, நிறைய முரண்கள் இருக்கு. இப்ப முதல் 6 மாசம் அப்படிங்கறதுனால எல்லாருக்குமே என்ன வந்தோம் டக்குன்னு எம்எல்ஏ ஆயிட்டோம், அமைச்சர் ஆயிட்டோங்கிற மீட்டர்ல இருக்காங்க. ஆனா அங்கங்க வந்து அவங்களுக்கு பொறுப்பு, அதிகாரம், அவங்க வேல்யூ தெரிய ஆரம்பிக்கிறப்ப அதை தாண்டி ஜாதி மதமான விஷயங்கள், ஓகே, எதை தாண்டி ஜாதி அமைப்பெல்லாம் உள்ள வரும் உங்களுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்லி. சோ அப்ப அவங்க அதை அன்லீஷ் பண்றப்ப அதை இந்த டிவிக்கோட கொள்கையை வச்சு ஹேண்டிலே பண்ண முடியாது. டிசாஸ்டர் ஆயிரும். அது நடக்காத போது நம்ம பார்க்க தான் போறோம். ஆனா இதே டிஎம்கேவால திராவிட கட்சிகளால ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பர்சனுக்கு இந்த இடத்துல சீட்டு கொடுத்துருக்கோம்னா அவர் சுத்தி இவ்வளவு ஜாதி சங்கங்கள் இருக்கு, அவர் இந்த இடத்துல இவ்வளவு வேல்யூவா தன்னை வந்து நினைச்சுக்குவாரு, இவ்வளவு விஷயங்களை பவர் பண்ணுவாரு, ஆனா இவர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாவோட தான் திராவிட கட்சிகள் சீட் கொடுக்குறாங்க. ஆனா இவங்க அப்படி டக்கு பண்ணி ஜெயிச்சிட்டாங்கல்ல. சோ ஒவ்வொரு நபருக்குமான வேல்யூ அவங்க தெரியறப்ப, அவங்க பதவிக்கான வேல்யூ டிவிக்குள்ள இருக்க எம்எல்ஏஸ்க்கு தெரியறப்ப, அமைச்சருக்கு தெரியறப்ப, அது மூலம் அதுல ஜாதி இன்ஃபுளுன்ஸ் பண்றப்ப அவங்க ஒரு அவதாரம் எடுப்பாங்க. அதை டிவிக்கேவால யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்குன்றீங்க. நடக்குன்றீங்க. நான் சொல்ற அந்த வார்த்தை ஒரு கட்சி பேரை சொன்னா அதை ஒரு வரியில உங்களுடைய மனசுல இருந்து டிஃபைன் பண்ணும். டிஎம்கே, திமுக, ஹோப், நம்பிக்கை. ஏடிஎம்கே, தளர்ச்சி. விடுதலை சிறுத்தைகள், தொலைநோக்கு. விஜய், ஏமாற்றம். உதயநிதி ஸ்டாலின், கடைசி நம்பிக்கை. அண்ணாமலை, சிறுபிள்ளைத்தனம். சீமான், நல்லவர்.